சரிங்களா? இங்க பாருங்க, அப்துல் கலாம் என்கின்ற ஒரு மனிதரை இந்த உலகிற்கு அடையாளப்படுத்தி தனித்துவமாக செயல்படுத்த வச்சது பாரதிய ஜனதா கட்சி. நீங்க சொல்ற சிறுபான்மைக்கு எதிர்ப்பு இருந்திருந்தால் அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இருந்தா 1000 பேர் இருக்காங்க, கொண்டு வந்திருக்கலாம். இந்த சிறுபான்மையை சேர்ந்த ராமேஸ்வரம் மண்ணில் பிறந்த ஒரு தமிழனை உலக அளவுக்கு எடுத்துட்டு போய் படைசாற்றியது பாரதிய ஜனதா கட்சி. அதை பேசுவதற்கு திராணி இல்லை. ஏங்க 2வது முறையா ஆட்சி அமைக்கும் போது வேளாண் பிரதிபா பாட்டீலை கொண்டு வந்த யாரு? காங்கிரஸ் கட்சி. இதை கூட பேசுவதற்கு முடியல. ஏங்க இந்த நாட்டின் மிகப்பெரிய சிறுபான்மை துரோகி காங்கிரஸுங்க. அதை கூட உங்களுக்கு தெரியல. ஏங்க அப்துல் கலாம் திருப்பி ஆட்சி அமைத்தால் நம்மளால அப்துல் கலாம் அவர்கள், ஐயா அப்துல் கலாம் என்ன சொன்னாரு? 2 பேரும் ஒன்னா கூப்பிடுங்க, நான் மீண்டும் இந்த நாட்டின் பிரசிடண்டா வர்றேன் அப்படின்னு, குடியரசுத் தலைவரா வர்றேன்னு சொல்லும் போது எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்ன சோனியா காந்தி ராகுல் உங்கள் தலைவன் இந்த நாடை காக்கணும் முடிவு பண்ண பாரத பிரதமர் உங்களுக்கு எதிரி. எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்